ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல், அனி லைஃப் டிப் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, சுக்கர ஓலையில் வெத்தலை தீபம் போடணும், வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை அம்மா சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால சுக்கர ஓலையில் வெத்தலை தீபம் போடுவேன் நான் எப்பயும். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த வீடியோவுக்கு போடுறேன். இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லாம் சாமிக்கு மாலெல்லாம் போட்டாச்சு. வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண போகிறோம். எல்லாம் பண்ணிவிட்டு வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூலெல்லாம் தொடச்சி வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதில் ஸ்டார் கோலம் போட்டுட்டு நம்ம அது மேலே தட்டு வச்சு அதுலேயும் ஒரு ஸ்டார் கோலம் போட்டு நம்ம விளக்கேற்ற போகிறோம். இருங்க, நான் ஸ்டார் கோலம்லாம் போட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் கோலம் போட்டுட்டு சரவண பவன் நான் எழுதிட்டேன். இப்போ நான் தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். பார்த்திங்கன்னா, தட்டுலேயும் எழுதிட்டேன். தட்டுலேயும் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டார் கோலம் ஆறுன வாட்டி அதை எடுத்து அது மேலேயும் இந்த தட்டு வச்சு நம்ம பூக்களால் அலங்கரித்து நம்ம விளக்கு வைக்க போகிறோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு வேறு நான் எடுத்துகிட்டு வரேன். தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இருங்க, இப்போ வேல் எடுத்து நான் அந்த தட்டில் வச்சு இதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த சொம்புலேயே வச்சிட போகிறேன். இப்போ வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேலுக்கு எப்பயும் நான் இந்த தட்டில் தான் அபிஷேகம் பண்ணுவேன். அதில் இப்போ நான் சங்கு வச்சுருக்கிறதுனால எனக்கு அதில் எடுத்து பண்ண முடியல. அதனால இந்த தட்டில் வச்சு பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். அபிஷேகம் பண்ண தொடங்கிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் ஊற்றிக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். அடுத்தது தயிர். அடுத்தது சந்தனம். அடுத்தது மஞ்சள். அடுத்தது குங்குமம். தின்னூறு ஃப்ரெண்ட்ஸ், தின்னூறு அபிஷேகம். இப்போது மொத்தம் 7 அபிஷேகம். கடைசியில்
நம்ம பன்னீர் ஊற்றி முடிச்சிட போகிறோம் அபிஷேகத்தை. பன்னீரோடு சேர்த்து 7 அபிஷேகம். ஒன்று 5 பண்ணுங்க, இல்லை 3 பண்ணுங்க, இல்லைன்னா 7 பண்ணுங்க. பாருங்கள். ஏழு அபிஷேகம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம வேலை எடுத்து நம்ம எப்பயும் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ நம்ம எப்பயும் வைக்கிற இடத்துல வேலை வச்சிடலாம். இப்போ இந்த அபிஷேகம் பண்ணதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். அப்புறமா நம்ம தட்டு எடுத்து வச்சு நம்ம வெத்தலை அலங்காரத்துக்கு, வெத்தலை தீபத்துக்கு நம்ம பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்படி தான் வைப்பேன். பாருங்கள், இந்த ஸ்டூல் மேலே வச்சுட்டு பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பாருங்கள் 6 வெத்தலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெய் கொண்டு வந்து ஊற்றிட்டு பிரசாதத்துக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி கற்கண்டை எல்லா விளக்குலையும் போடணும். பாருங்கள், அதே மாதிரி ஏலக்காய் இந்த மாதிரி உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. வெத்தலை காம்பு நம்ம கிள்ளணும் இல்லையா, அதெல்லாம் இந்த விளக்கில் ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க. 6 வெத்தலை கிள்ளணும். 6 வெத்தலையும் ஒவ்வொரு இதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நெய் எல்லா விளக்கையும் ஊற்றிடலாம். பிரசாதத்துக்கு வந்து பாருங்கள், நான் பால் காய வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு பால் காய வச்சுட்டு இதில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சாக்லேட்டு எல்லாம் வச்சுருக்கிறேன் பிரசாதத்துக்கு. கற்கண்டு இதில் கொஞ்சம் போடணும். கற்கண்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க பிரசாதத்துக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 8 மணி ஆனோடனே நம்ம விளக்கு வச்சுட்டு கந்த சஷ்டி படிச்சுட்டு நம்ம வெத்தலை தீபம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்ல மாதிரியாக ஏற்றுறதுக்கு உண்டான நன்றியை நம்ம கடவுளுக்கு சொல்லணும். நான் சொல்லணும். ஓகேவா? இருங்க, வெயிட் பண்ணுங்கள். நெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 6 விளக்கு வச்சுட்டேன். நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நாளைக்கு வந்து நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் கோயிலுக்கு சேலத்துக்கு போகணும். காலையிலேயே அதுக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்து நான் வீடெல்லாம் துடைச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு 5 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்ல மாதிரியாக முடியணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 8 மணி ஆகலை. 8 மணி ஆனோடனே நம்ம விளக்கு தீபம் வச்சுட்டு நம்ம கந்த சஷ்டி படிச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடலாம். என்னால் முடிஞ்சது நான் இப்படி தான் நான் செய்வேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோடய பழக்கம் நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நான் எப்பயுமே வந்து வாரக்கணக்கு இத்தனை வாரம் அத்தனை வாரம் நான் வச்சுக்கல. அவர் எனக்கு எத்தனை நாள் எனக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அத்தனை நாள் நான் வைக்கலான்னு நான் கணக்கு வைக்காமல் நான் வச்சிட்ருக்கேன். அவர் நல்ல வழியே காட்டுவாருன்னு அவரை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அவர் நினச்சிருக்க விஷயத்த நல்ல மாதிரி அவர் நடத்துவாருன்னு மனப்பூர்வமாக நம்புறதுனால நான் எதுக்கும் எந்த நாளும் குறிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட போக்கில் போகிறோம். அவர் நம்மளுக்கு வழிகாட்டுவார். அதன்படி நான் போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். 8 மணி ஆனோடனே நம்ம தீபம் ஏற்றிடலாம். 8 மணி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விளக்கு வச்சிடலாம். விளக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கந்த சஷ்டி படிச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம்.
என் பூஜை இன்றைக்கி நல்ல மாதிரியே முடிஞ்சிட்டு. நீங்கள் எல்லாமே எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் நல்ல மாதிரியே என் பூஜையை முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோரிக்கையை மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட வைக்கணும். நான் இப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம அவருக்கு டைம் கொடுக்கக்கூடாது. இந்த நாளைக்குள்ளே எனக்கு செஞ்சு கொடுத்துருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சுட்டோம். அவங்க எப்போ நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ செய்யணும்னு நினச்சி நம்ம அமைதியாக இருக்கணும். கொஞ்ச நாள் எனக்கு அது புரியல, இப்போ தான் புரிஞ்சிச்சு. அவங்க எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு நன்மை இருக்கும்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதனால் எல்லாமே என் வேதனை, என்னோடய கஷ்டம், என்னோடய சந்தோஷம், என்னோடய துக்கம் எல்லாமே நான் அவர் பாதத்துக்கீழே நான் வச்சுட்டேன். அந்த அம்மாவும், அந்த ஈசனும், அந்த முருகனும், என் குலதெய்வமான மதுரை வீரனும் எல்லாருக்கிட்டையுமே ஒப்படைச்சிட்டேன். அவங்க நல்ல வழி காமிப்பாங்கன்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நம்பி ஒரு விஷயத்தை செய்யுங்க. நம்மளை கடவுள் கைவிட மாட்டார்.